Welcome back to the Game Week 22 review of the Premier League. அப்படின்ற மாதிரி இவ்வளவு இருந்துச்சு. வருஷமா ஃபுட்பால் பாக்கண்டா சத்தியமா அவனுக்கு ஒரு மூளை இருக்கிற ஒரு ஆள் கோரிக்கிட்டு கூட இல்ல ஒரு மூளை இருக்கிறவன் எல்லா ஃபேன்ஸ் என்னது ரீசேம்ஸ் ஆடுறானா காலத்துல ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய பிளேயர் இப்ப பாரு எப்படி பி ரைட் பேக் ஆகிட்டாங்கடா அவனை பார்த்து. சிட்டி ஆர் பேக் இன்டு டாப் 4. அது யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு மோசமான சீசன் பேசிட்டு இருக்கோம். But they're still only 6 behind Arsenal and டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இன்னும் அவன் வந்து அபிஷியேட் பண்றதெல்லாம் அந்த ஆடியோலாம் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் அதெல்லாம் ஆமா யுஎஸ்ல இருக்க மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அவன் உனக்கு போடணும் விஆர் வந்து லைவ் டைம்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லணும். அப்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். வெல்கம் பேக் டு தி கேம் வீக் 22 ரிவ்யூ ஆஃப் த பிரீமியர் லீக். இன்னைக்கு நம்ம கூட வந்து இன்னைக்கு செல்சி பலியாடா வந்து சுவாஸ் வந்திருக்காப்ல. நேரோ வின் பண்ணின சரண் என்னாவது 1-0 வின்ல ஒரு ஆசை வேற ரெக்கார்டிங் முன்னாடி யுனைடெட் வேற இன்னைக்கு தோக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பாசையில வேற வந்து சரண் உட்காந்துருக்கான். அண்ட் ஆஸ் யூஷுவல் சுபாஷ் அண்ட் கௌதம் இன்னைக்கு வந்து கேம் வீக் 22 ஓட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் பிக் கேம் செல்சி வர்சஸ் சிட்டி எல்லாருமே பார்த்தாங்க. பயங்கரமா நம்ம எதிர்பார்த்தோம். ரொம்ப சொல்லிடாதீங்க. அப்புறம் ஹோம்ல வந்து எங்களை கம்பட் மீர் ஹோம்னு சொல்லிடுவானுங்க. சிட்டி வர்சஸ் செல்சி எப்படியோ ஒண்ணு அது ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசனா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸா இருந்த செல்சி வந்து கொஞ்சம் ஏறக்குறைய கீழே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச்சிருக்கு. அதை பத்தி சொல்லு பசுவாசி, என்ன ஆச்சு? இப்ப நாங்க யாராவது சொன்னோமா டைட்டில் கண்டெண்டர்ஸ்? நீங்களா டைட்டில் கண்டெண்டர்ஸ் சொன்னீங்க. அந்த பக்கம் ராபர்ட் சாnchez, இந்த பக்கம் ஜாக்சனை வச்சு டைட்டில் கண்டெண்டர்ஸா டாப் 6 கண்டெண்டர்ஸா கூட இருக்க முடியாது. என்னடா இப்படி சொல்லிட்ட? நம்ம கலவர பூமியில நீதான் ஜாக்சன் தான் அடுத்த இது எவ்வளவு இதெல்லாம் சொல்லியிருந்த. அது வேற வாயி, இது நார வாயி. ஜாக்சன் நல்ல பிளேயர், அதுக்கு டைட்டில் வின் பண்ற அளவுக்கு ஒரு டாப் 4 கொண்டு போற அளவுக்கு இதுதான் அவங்க கிட்ட டைம் ஆகும்டா. மெஸ்ஸி மாதிரியே ஜாக்சன் வந்துட்டு இருக்கானே. யார மாதிரி? மெஸ்ஸி மாதிரி. ஆமா ரைட். ப்ளேம் பண்றீங்க, எதையோ சொல்லி ஒரு ப்ளேம் பண்றீங்க. ஆனா இந்த மேட்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லடா, செல்சி இவ்வளவு கொஞ்சம் மட்டமா ஆடுவாங்கன்னு. நான் வந்து சிட்டி தான் ஆக்சுவலா உண்மையிலேயே நான் என்ன நினைச்சேன்னா செல்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சிட்டி இருந்த ஃபார்ம்ல இது. பட் பார்த்தா ரொம்ப மோசமா ஆட்டாங்கடா. பால்மர் எல்லாம் புடிச்சிட்டாங்க. சாnchez என்னாச்சுன்னு தெரியல. பையன் அந்த செகண்ட் கோல் எல்லாம் ஆலண்ட் அடிச்ச கோல் எல்லாம் பாக்கும்போது டேய் சாnchez என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு வருஷமா ஃபுட்பால் பாக்கண்டா சத்தியமா அவனுக்கு ஒரு மூளை இருக்கிற ஒரு ஆள் கோரிக்கிட்டு கூட இல்ல ஒரு மூளை இருக்கிறவன். முன்னாடி வந்தது கூட தப்புடா, ஓகே மன்னிச்சிட்டேன், ஓகே தெரியாம வந்துட்டேன். அவன் கட் பண்றான், அவ்வளோ டைம் இருக்கு. எங்கடா வச்சிருக்க மூளைய? வாக் பண்ணி போயிருந்தா கூட கோல் கிட்ட போயிருக்கான்டா. அப்படியே நிக்கிறான். எனக்கு தெரியுது இதான் பண்ண போறான் ஹாலந்துன்னு. எனக்கு இங்க உட்காந்து தெரியுது எனக்கு பண்ண போறான்னு. பாதி ஓடினா அவன் ஒன்னா முழுசா ஓடி ஆலண்ட பிடிச்சிருக்கணும், இல்ல முழுசா திரும்பி ஓடி வந்திருக்கணும். ப்ரோ தேவையே ஆலண்ட பிடிக்க 2 பேர் வராங்க. கால் வரான், பின்னாடியே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். சத்தியமா அது ஒண்ணு. என் தலைவன் இந்த பக்கம் தலைவன் இருக்கானே ஜாக்சன். யாரு? நாங்களும் சப்போர்ட் பண்றோம் சாnchez-க்கு தான். சப்போர்ட் பண்ணுங்க. அது அப்படிதான்டா சொல்லுவாங்க. இப்ப ஆர்டெட்டா வந்து ஆர்சனலுக்கு இவன் ஹேவர்ட்ஸ்க்கு சொன்னான்ல, அந்த மாதிரி தான் அவங்க எல்லா மேனேஜரும் அப்படிதான் சொல்லணும்டா. பெப் ஸ்டூடண்ட்ல எல்லாரும் ராண்ட் கண்டினியூ பண்ணு. தல ராண்ட் தான் இல்ல, அந்த ஜாக்சன் தான் சொல்றேன். நீ ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு 2 வருஷமா பிரீமியர் லீக் ஆடிட்ட. சரி ஓரளவுக்கு நீ வந்து ட்ரைனிங்ல ரைட் ஃபுட் யூஸ் பண்ணுவ, லெஃப்ட் ஃபுட் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவீங்கல்ல. பாடி கோல் ஓப்பன் ஆகுறா, தொட்டா கோல் தான். அது பெரிய இது மாதிரி கட் பண்றது. அதுக்கப்புறமா அடிக்க மாட்டாரு, ஷாட் வரவங்க பின்னாடி கொடுப்பாரு. என்ன தானத பால்மர் பாஸ் பண்ணது ஜஸ்ட் டாப் அப் பண்ணிருந்தா கோல்தாரு ஓபன் கோல். டேய் 2-0. அதுக்கப்புறம் 90 மினிட்ஸ் கேவலமா ஆடினாலும் ஜெயிச்சிருக்காங்க கேம். ஆமா இந்த மாதிரி தான் எல்லா மேட்சும் 1-0 போறது. 45 நிமிஷம் டாமினேட் பண்றது. இந்த மாதிரி டாமினேட் பண்றது வழக்கமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. டாமினேட் பண்றது 1-0 இருக்கிறது. செகண்ட் ஹாஃப் வந்து செருப்படி வாங்குறது. ஸ்டார்ட் ரிப்பீட், ஸ்டார்ட் ஆக்ஷன் ரிப்பீட் தான். எல்லா மேட்சும் கடந்த ஒரு 6 மேட்சா இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, பாமர் இஸ் தி நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த பெரிய மேட்சஸ் வந்தா மட்டும் பாமரை கண்டுபிடிக்க முடியுது இல்லையே, என்ன ஆச்சு? இத நான் சீசன் மீட்டிங்ல சொன்னப்போ வந்து வேற சொன்னாங்க. இப்ப மறுபடியும் என்னாச்சு?
சீசன் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் கேட்டுறேன் ப்ரோ. இதான் நீங்க சொன்னீங்க வந்து பிக் மேட்ச்லயே பெர்ஃபார்ம் பண்றான்னு தான் சொன்னீங்க. இந்த டாட்னம் மாதிரி பிக் மேட்ச் தானே ப்ரோ? அதெல்லாம் டாட்டனமா? கன்சிடர் பண்ணாத. டேய் 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 என்னடா என்னோட நண்பர் லண்டன் நண்பரை அவனுக்கு இன்னும் 6 பாயிண்ட் ஏதோ கம்மியா இருந்துச்சுன்னா ரெலிகேஷன் அடுத்த வருஷம் நார்த் இந்தியன் ஆர்மி இல்லன்னு நாங்க வருத்தப்பட்டு இருக்கோம் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அவங்க டேய் ஃபுட்பால் நான் பேச்சு கலாய்க்கிறப்பா, அட்மின். இன்னும் கொஞ்ச நாள் நாங்க அங்க போயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் யாரையும் டேய் கலாய்க்கிறது இல்ல. சுஹாஸ் ஒரு நிமிஷம்டா. எனக்கு என்னமோ வந்து இந்த ஃபுட்பால் பேச்சு அட்மின்ஸ் வந்து என்னோட லண்டன் நெய்பரை பல்லு புடிச்சு பாக்குறீங்க இந்த வீக்ல. இது எல்லாமே பல்ல புடிச்சு அவன்ல புடிச்சு இங்க பாரு. பண்றீங்க. ஏன்னா நான் எதுவுமே நார்த்ல சொல்லுடா. வரும்போது நான் சொல்றேன். ஆனா ஆ. பல்ல புடிச்சாச்சு, முடிய புடிச்சாச்சு, கண்ண புடிச்சாச்சு, எல்லாத்தையும் புடிச்சாச்சு. அவனுக்கு ஒண்ணும் கண்ண திறக்கிற மாதிரியே தெரியல. அதெல்லாம் நீ ஒண்ணும் பேசி பிரயோஜனம் இல்ல. எந்திரியான்னா துண்ட போட்டு எப்ப பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு பட் கமிங் பேக் டு சிட்டி இன்னொரு பக்கம் they started with Kushanov and they started with Marmush. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா அது இவ்வளவு 2 பேர்த்தையுமே ஸ்டார்ட் பண்றான், இவ்வளவு ஒரு ஹை ப்ரொஃபைல் கேம் இருந்துச்சு. நீங்க ஐ எப்படி எக்ஸ்பெக்டட் பாத்தீங்க அந்த 2 இதுவும்? ஐ எக்ஸ்பெக்ட் நான் குஷ்னோவை எதிர்பார்க்கல. பட் ஒமார் மர்மூஷ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான்னு இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து டாப் பிளேயர்னா கண்டிப்பா பெப்லாம் அது பயப்பட மாட்டான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சே போடலாம். ஏன்னா நிறைய இடம் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா அவன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஃபயரா இருக்கு. அடுத்த வாரம் வேற எங்க கூட மேட்ச் ஆர்சனல் கூட. எனக்கு என்னமோ அவன் நல்லா ஆடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்ரா. நல்ல ஸ்ட்ரைக்கர்ல நல்ல ஒரு ஃபார்வர்டு. அவன் என்ன லெஃப்ட்ல ஆடுறான், சென்ட்ரல் ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா வருவான் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் பாவம் அந்த டிஃபெண்டர் சின்ன பையன், அவனை ப்ரெஷர் பண்ணி விட்டாங்க. நானும் சுபாஷ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஆக்சுவலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டிஃபெண்டருக்கு. ஐயோ என்னடா பாவம் ஸ்டார்டிங் என்ட்ரிலேயே பார்த்து நிக்கோலஸ் ஜாக்சன் வந்துட்டு பரவாயில்ல தம்பி நீ ஒரு மணி எனக்கு நல்லா ஆடுறதா சொன்னான் செம்ம அவன். காண்டு. இதே ஆப்பரேட் டீம்ல அவன். இமேஜின் டியாகோ கோஸ்டா பீயிங் இன் தட் பொசிஷன். ஆமா ஆமா. செஞ்சு விட்டுருப்பான். குஷனாஃப் அங்கேயே அவன் அரை வச்சு அனுப்பிச்சிருப்பான். அன்னைக்கு நேத்து மேட்ச்ல அங்கேயே அவனை வந்து 15 மினிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண வச்சிருப்பான். டியாகோ கோஸ்டா அங்க இருந்தான்னா அவனை வேண்டிக்கு அவனை போய் தள்ளி விடுறது ஒரு எல்லோ கார்டு வேற இருந்தான். கரெக்ட். நீ என்ன குட் காய்ஸ் வந்து என்ன பண்ண போய் புரியல. அவன் நீ கோலும் அடிக்க மாட்ட, எதுவும் பண்ணவும் மாட்ட. ஜாக்சன் தான் வெளுத்துட்டான் bro. அது என்ன அதுக்கப்புறம் அவன் ரிகவர் ஆயிட்டு கொஸ்டனா வந்து நல்லா ஆக்சுவலா பாடி சேலஞ்ச் எல்லாம் போட்டு ஜாக்சனை புடிச்சிட்டு இருந்தான். ஜாக்சனை அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெரிய விஷயமா ப்ரோ? அவன் பண்ணாத மிஸ் தான் நல்லா. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல கோல் விட்டான், எல்லோ கார்டும் வாங்கிட்டான். 6th மினிட்டோ 7th மினிட்டோவே எல்லோ கார்டும். சோ யூ ஹேட் எஃபெக்டிவ்லி 80 மினிட்ஸ் டு கெட் ஹிம் ஆஃப். அது தெரிஞ்சுதான் பெப்பு வந்து 50th மினிட்லயே வெளியே எடுத்துட்டான். ஓகேப்பா நீ பண்ணது போதும், நான் டியாஸ் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு மேட்சை முடிச்சுக்கிறேன்னு. ஒரு ஃபுல் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால்ல ஐடியிலும் என்னோட சென்டர் பேக் எல்லோ கார்டு 10th மினிட்லயே வாங்குறான்னு ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கணும். அவன்கிட்ட போய் நோன்றது சொரன்றது அது பண்ணினாலும் பால் அந்த பக்கம் போட்டு ஹோல்ட் அப் பண்ணி அவனை ஒரு சேலஞ்ச் அவன் பயங்கர பிரஷர் ஆடிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது பாமர் டு ஜாக்சன் சான்ஸ் அதை எடுத்திருந்தானுங்கன்னா 2-0 லீட் இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். இருக்கிற சிட்டிக்கு வந்து அவனுக்கு திரும்பி வந்திருப்பானால சொல்ல முடியாது இல்ல. அகைன் நம்ம மிஸ்டேக்ஸ் தான் வந்து காஸ் பண்ணிருச்சு உங்களுக்கு. எல்லாமே மிஸ்டேக் தானே. இப்ப அந்த 2வது கோலா இருக்கட்டும், 2வது கோல்லாம் வந்துட்டு ஐயோ சிட்டி ஃபேன்ஸ்லாம் ஃபிளாஷ்பேக் வந்திருக்கணும். யார் என்று தெரிகிறதா? அகுவேரோ அதே மாதிரி ஒரு கோலை போடுவான் ஞாபகம் இருக்கா? லிட்டரலி சேம் கோலு. அதே அவர் ரீக்ரியேட் பண்ணி அந்த செலிப்ரேஷன் வேற வந்து மாஸ் பண்ணிட்டாரு. நான் எனக்கு ஹாலண்ட் செலிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சதுடா. அந்த அப்படியே பார்த்தேன் நான் யாருன்னு தெரியுமா அந்த மாதிரி ஒரு லுக் விட்டான் பாத்தியா? அதெல்லாம் செமையா இருந்துச்சு அதை பார்க்க. அவனோட லெவல்ஸ்க்கு இப்ப வந்து 18 கோல்ஸ்ல தான் இருக்கான். அவன் டெக்னிக்கலி 25 இருக்கணும். யோசிச்சு பார்த்தோம்னா ஹாஃப் த சீசன் அவன் 25 கோல்ஸ்ல இருக்க வேண்டியவ ஒரு 7-8 கோல் கம்மியா இருக்கான். அவன் அத்தனை சான்ஸ் அத்தனை பெனல்ட்டி ஒன்று மிஸ் பண்ணா, எத்தனை சான்சஸ் மிஸ் பண்ணா இந்த லாஸ்ட் 1 மந்த்ல இவங்க ஃபார்ம்ல இல்லாத போதும். ஸோ அதனால வந்து டெக்னிக்கலி ஹாலண்டோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்துட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. செல்சி வந்து அவன் பேர் என்னடா அந்த டிஃபெண்டர் சலோபா வச்சு மேன் மார்க் பண்ணாங்க ஹாலண்ட. அதுவும் நடு பிட்ச்ல மேன் மார்க் பண்ணாங்க. இதே தான் போன வருஷம் ஆர்சனல் பண்ணாங்க. ஆனா ப்ராப்ளம் ஹோல்டிங் வச்சு பண்ணாங்க. அது போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கா? முந்தின வருஷம் 8வது நிமிஷத்துலயே டிப்ரைனே உள்ள போய் கோல் போடுவான்ல. ஹாலண்ட் ஹோல்ட் அப் பண்ணி பால் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான், டிப்ரைனே போய் உள்ள போயிட்டு கோல் போடுவான். அதே தான் செல்சி பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதனால இவனுக்கு வந்து நீ பில்டப்பே தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா எடர்சன்ல இருந்து மேலேயே கோல் போடுன்னு பிளான் பண்ணி போட்டானுங்க. எதுக்கு பில்டப்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் a clear plan by Pep. 1990s ஃபுட்பால வந்து 2025 ஆடிட்டு இருந்தான். பட் கமிங் பேக் டு செல்சி சுவாஸ் வித் மரஸ்கா வந்து இந்த ஒரு நீ மரஸ்கா நிறைய பார்த்திருப்ப. ஆஃப்டர் யூ தே செட் யூ கோனா பி அப்பாயிண்டட்னு. லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஷிப்ல லெஸ்டர் வர் லீடிங் பை 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் அண்ட் தே barely managed to win கடைசியில.
இப்போ ஒரு லாஸ்ட் 5-6 கேம்ஸ் என்ன நடக்குது? why is it going wrong? லெஸ்டர் வந்து ஐ திங்க் இட்ஸ் a totally different case. ஏன்னா his tactics was found out. அது more like அது found he like அந்த level of football find out பண்ணிட்டாங்க. I don't think tactics are being found out with Chelsea. It's just players proving their inexperience, head loss. Like ஒரு ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துட்டு தான் நம்ம அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கேப்பபிலிட்டி இல்லை. இன்னொன்று யூ ஆர் பிளேயிங் ஆல் ரிஸ்கி பாசஸ், அவ்வளோ ரிஸ்கியா நீ பில்டப் பண்ற ஃபார் வாட்? ஃபார் ஜாக்சன் டு ரன் லைக் ஹெட்லெஸ் சிக்கன். முன்னாடி பால் எடுத்துட்டு ஓடுறான். லைக் நீ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு கோல் போற மாதிரி ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ற. நீ அப்போ சுவாஸ் ஒரு நிமிஷம் எவ்வளவு மானக்கேடா அவன் பிளேயரை பேசுறானே. நீங்க 2 பேரும் ஹேவர்ட்ஸ் ஒரு நாள் இப்படி பேசிருக்கீங்களா? எவ்வளவு ஒரு ட்ரூ ஃபேன்னா கிரிட்டிசைஸும் பண்றான், பாராட்டவும் செய்யறான். நீங்க 2 பேரும் ஹேவர்ட்ஸ்க்கு முட்டு கொடுத்தே சலிக்கிறீங்களா நீங்க 2 பேரும்? மண்டைய வச்சு அண்டா குடு அப்படி இல்ல ப்ரோ, அவன் திட்டணும் திட்டல. இப்போ கூட எனக்கு இல்ல ப்ரோ, எனக்கு ஜாக்சன் மேல இருக்க கோவத்தோட நம்ம வந்து இப்ப எதுக்கு பில்டப், அவர் ரிஸ்கி பில்டப் பண்றது so that your striker gets free in the other half. நீ ஃப்ரீ ஆயிட்டு நீ வந்து குடுன்னு ஓடுறான் ப்ரோ. விங்க எடுத்துக்கிட்டு டேய் பால்ரா, சுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் பால்ரா எடுத்துட்டு ஓடிட்டு போய் ஷாட். அதுவும் பவரா அடிக்கானா உழுந்துட்டு போடு. எனக்கு ரஹீம் ஸ்டெர்லிங் ஃபீலிங் வருதுடா அவன் ஆடுறத பார்த்தா. ஆமா, ரஹீம் ஸ்டெர்லிங் போறதுக்கு முன்னாடி அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து போயிருவாங்க. அவனை வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் டீம்ல தப்பிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன மெடுவேக்கெல்லாம் அவன்லாம் வந்து கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் கிரைம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜாக்சன் அப்படின்னு அந்த பால் லாப் சான்சஸ்னா இவன் தப்பிச்சுட்டு இருக்கான். ஒன்னும் இல்ல, பால புடிச்சா ரைட் விங்ல ராபன் நினைப்பு போறது கட் பண்றது. இந்த பக்கம் பாசிங் நத்திங். அப்ப என்னடா ஏதாவது சைனிங்ஸ், அப்ப என்ன நியூ சைனிங்ஸ் வரணுமா அந்த சைடுல, ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல இருக்கானுங்கடா. நெட் அதான் எனக்கு புரியல. கவுண்டர் அட்டாக்கிங் நீ வந்து கவுண்டர் அட்டாக்கிங் மேட்ச் தான் ஆட போற சிட்டியோட. நெட்டோ இஸ் ஃபார் பெட்டர் எக்யூப்ட் தென் மெடுவேக்கே அந்த பொசிஷனுக்கு. இந்த இன்ஜூரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இன்ஜூரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். யாரு? நெட்டோக்கு இன்ஜூரியா? இல்ல இன்ஜூரி தான் அது. இல்ல இன்ஜூரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் நிறைய மேட்ச் ஆடினா அதனால ஆட வைக்கிற மாட்டாங்களா என்னன்னு தெரியல. டீம்ல இன்னொருத்தன் ரவியான்னு வாமா மின்னல் மாதிரி வரான். ஒரு 8 on 10 பெர்ஃபார்மன்ஸ் போடுறான். வரான் 8 on 10 பெர்ஃபார்மன்ஸ் போடுறான். இப்பதான் செல்சி ஃபேன்ஸ் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஜெயிக்கணும், இன்னொன்னு மேட்ச் முடியும்போது ரீஸ் ஜேம்ஸ் இன்ஜூரி ஆகாம இருக்கணும். 2 விஷயம் மேட்ச் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமாடா, எதிர்பார்க்கவே இல்லடா அவன் ஸ்டார்ட் பண்ணுவான்ட்டு. 3 straight games. நீ என்ன பேசிட்டு நீ bro? இதான் ஜோக்கர்ஸ் சீரியஸா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே ஜெயிக்கணும், இன்ஜூரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி மேட்ச் மாடனா போனஸ் பேமெண்ட்ல இருக்கு அவனுக்கு. போனஸ் பேமெண்ட்ல இருக்கு அவனுக்கு. இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னடா, இதாவது செல்சி ஃபேன்ஸ் ஒரு பக்கம்டா, மத்த எல்லா ஃபேன்ஸ் என்னது ரீசேம்ஸ் ஆடுறானா, என்னது ரீசேம்ஸ் ஆடுறானா அச்சச்சோ அவரா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அந்த லெவலுக்கு ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய பிளேயர் இப்ப பாரு எப்படி பி ரைட் பேக் ஆகிட்டாங்கடா அவனை பார்த்து. ச்சே, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் சிட்டி ஆர் பேக் இன்டு டாப் 4 அண்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஒரு பயங்கரமான கேம் இருக்குது. அதுக்கு ப்ரிவியூ பண்றோம் அனு சுபாஷோ இந்த வீக் எண்ட்ல முடியும் போது. பட் இப்படி பேசி இவ்ளோ மோசமா ஆடி சிட்டி ஆர் only 6 points behind Arsenal. ஸ்டாகரிங். அது யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு மோசமான சீசன் பேசிட்டு இருக்கோம். பட் they still only 6 behind Arsenal and then fourth Chelsea have gone to 6th place. ஏன்னா நியூகாஸ்ல் வின் பண்ணாங்க. நியூகாஸ்ல் வின் அகைன்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன். ஈசாக் மறுபடி 2 கோல் இந்த கேம்ஸ்ல. அவனும் ஐ திங்க் he is 1 behind Salah நினைக்கிறேன். ஹாலண்ட் 1 behind Salah, ஈசாக் 2 behind Salah. கரெக்ட். அந்த ரேஞ்ச்ல தான் டாப் 3 ஸ்கோரர்ஸ் இப்போதைக்கு இருக்கானுங்க. பட் நெக்ஸ்ட் அப் வந்துட்டு ஆர்சனல் vs Wolves பா. ரிசல்ட் 1-0 வின் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்லி அது ரெட் கார்டா இல்லையா எல்லாரும் பார்த்தோம். ஸ்பீக் ஐ அம் இன் ட்ரபிள்ல இருக்கோம். நாங்க பேசணுமா வேணாமா அத பத்தி? நீ சொல்லுங்க ரெட் கார்டா. அதான் சொல்றேன், அந்த விஷயத்தை பத்தி பேசினா எப்படி எங்களையும் வந்து ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருவீங்களா? டேய், அது ஆக்சுவலா என்னன்னா இப்ப வந்து ரூல்ஸ் படி பார்த்தேன்னா வச்சுக்கோயேன், அவன் அந்த மேல அடிச்சதுன்னா ரெட் கார்டு கிடையாது. டாக்டிக்கல் ஃபவுலுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. அது டாக்டிக்கல் ஃபவுல் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. ஸ்டட்ஸ் அப் டு தி ஷின்
அது ஏன் ரெட் கார்டு இல்ல? Thumbs up to the shinல இல்ல bottom of the ankle shin வச்சா கிடையாதுடா. நான் வேணா ankle உனக்கு வச்சா. போட்டோ கூட எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஷின், அதுக்கப்புறம் தான் சரி ஆங்கிளுக்கு போச்சு. அதே ரெஃப்ரி நான் பாரு கம்பேர் பண்றதுல யூசிஎல் நான் ஒத்துக்கிறேன் ஓகேயா. அதே ரெஃப்ரி பிக் பேஷ் கோவாச்சிச் வந்து டெக்லன் ரைஸ போட்டு லிட்டரலி அவன் காலை உடைச்சு எடுத்திருப்பான். அவனே தான் சொன்னான் ஐ டென்ட் வாண்ட் டு ரூயின் தி கேம்னு. இது என்ன பண்றான் அவன் புரியல. இல்ல அது அவரு எனக்கு புரியுது சுபாஷ், அது Premier எனக்கு League புரியுது. நான் சிம்பிளா கேக்குறேன், அதுவும் கொடுத்திருக்கணும். நான் சொல்றது குண்டோ கோவாச்சிச் கொடுத்திருக்கணும், இல்லன்னு சொல்ல. ஆனா இது நீங்க கண்டிப்பா ரெட் இல்லன்னு கேக்குறீங்களா? ஏன்னா டேய், studs up to the நீ shin. ஃபுட்பால் நீயும் ஃபுட்பால் ஆடி இருக்கலடா. அது மேல அப்படி தெரியும்டா அந்த இதுல ஆடி. ஆனா அவன் கீழ தான்டா அடிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட். சரியா? டேய், மேல அந்த first ஸ்டட் point அப்படி of இருக்குடா. contact shin. நீங்க வேணா திருப்பி போய் ரீப்ளே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஷின்னுக்கு அப்புறம் தான் ஆங்கிள்க்கே போகுது. அதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே டாக்டிக்கல் ஃபவுல் மட்டும் தான் பாக்குறீங்க. ஒரு சட்டை பிடிச்சி இழுக்க டாக்டிக்கல் ஃபவுல் yellow கார்டு, ஒரு ஷோல்டர் பாஜ் பண்ணி கீழே தள்ளுற டாக்டிக்கல் ஃபவுல் yellow கார்டு, வேற என்ன சொல்றது, அந்த பிளேயரை போட்டு கட்டி பிடிச்சி நின்னுக்குவாங்க, அது டாக்டிக்கல் ஃபவுல் yellow கார்டு. பட் ஸ்டட்ஸ் அப் டு தி ஷின் வித்அவுட் மேக்கிங் எனி கான்டாக்ட் ஆர் ப்ளே ஃபார் தி பால், அது எப்படி yellow கார்டு? ஸ்டட்ஸ் அப் டு இதுல ஓகேடா. ஆனா வந்து நீ சொல்றது படி இன்டென்ட் கூட விடு, அந்த இம்பாக்ட் பயங்கரமா இருந்துச்சுன்னா ஒத்துருப்பா. இது வந்து லிட்டரலி பேர் மினிமம் டச்சா இருந்திருக்கும் ஓகே. ரொம்ப நாள் அவனை ஸ்டாப் பண்றதுக்கான மினிமம் டச் இருந்திருக்கும் அதுல. அந்த படியில நீ அவ்வளவு ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தா நீ என்ன சொல்றேன்னு தெரியல. பட் ஆக்சுவலா அதுதான் சொல்லுவாங்க, சுபாஷ் சொன்னாதான் கரெக்ட். ஆக்சுவலா அந்த இம்பாக்ட் அது வந்து ரொம்ப தெரிஞ்சு அடிக்கிறானா மேல அப்படின்ற மாதிரி தான் பார்த்து ரெட் கார்டு கொடுப்பாங்க யூஸ்வலா எப்பயுமே. அப்படிதான் இப்ப இந்த இன்சிடென்ட் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அவன் பாலுக்கே ப்ளே பண்ணல. டேய் ஷின்னுக்கு சொல்றேன்டா, yellow கார்டு கொடுக்கணும் அதுக்கு. சரியா? இது வந்து ரெட் கார்டு கிடையாது. Touch up to the shin by the letter of the law, red. ஆனா ப்ரோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டென்ட் இல்ல, அது இன்டென்ட் இல்ல. இன்டென்ட் இல்ல. கண்டிப்பா சுவாஸ், அதுக்கு தான் அவங்க ரெட் கார்டு intent கொடுப்பாங்க. இல்ல. அவன் வேணும்னே பண்ணல. அவன் சும்மா சின்ன பண்ணா ஃபவுலா பார்க்கலாம். பண்ணான். இவன் நிப்பாட்டுறதுக்காக சின்ன ஃபவுலா பண்ணாதான் அவன் பண்ணான். அவனுக்கு இன்டென்ட்ல கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்டில் ஸ்டட்ஸ் அப் டு தி ஷின். அத தான் நான் ஆனா சொல்றேன். எனக்கு என்ன டவுட்னா, நம்மலாம் கேமரா ரீப்ளேல பார்த்தே வந்துட்டு ஓரளவு இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த மைக்கேல் ஆலிவர் எப்பறா உடனே பார்த்து அந்த ரெட் கார்டு அதெல்லாம் அவனுக்கு ஆர்சனல் டாக்ஸ். ஒரு ஸ்பீட்ல எப்பறா பார்த்திருப்பா அவன். ஏய், அது வந்து பாருங்கன்னு. அதே அந்த டீம்லயும் கோமஸ் பண்ணுவான், செகண்ட் yellow கார்டு தான் கொடுப்பான். அது ரெட் கார்டு டைரக்டா ஏதோ சொன்னானா, yellow கார்டு கார்ட்ஸ் தான் அவன் ரெட் கார்டே காட்டுவான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்றது இல்ல. அதுவும் அவன் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்ரா அகைன்ஸ்ட் லண்டன் கிளப்ஸ் அவன் எப்பயுமே. அதான் எனக்கு ஏதோ புரியவே ஏதோ இல்ல. ரெக்கார்ட் இருக்காமா, ஆர்சனல் கிட்ட வந்து சம் 50 கேம்ஸ் அஃபிஷியேட் பண்ணதுல 8 ரெட் கார்ட்ஸ் அம்மா. அதை விடு சிட்டிக்கு அவன் இது வரைக்கும் ஒரு கார்டு கூட ரெட் கார்டே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். அவன் கோவாச்சிச் ஃபவுல் பண்ணது சரி, என்ன நிறைய நடந்திருக்கு. அவன் ஒரு தடவை கூட கார்டு கொடுத்ததே இல்ல அது இது வரைக்கும். இல்ல போன சீசன் நடந்துச்சுல்ல, டோக்கு நெஞ்சில ஓச்சானே மெக்காலிஸ்டர், அதுக்கும் கொடுக்கல இல்ல. அதுக்கும் கொடுக்க, அது பெனால்டி. அது பெனால்ட்டியா என்னது? பெனால்டி கொடுக்கல. சம்மர் ஏதாவது துபாய் ஏதாவது போவானான்னு பாருங்கடா. துபாயில அவன் மேன் சிட்டியோட கிளப் தான் அது. கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது. ரைட் அந்த பக்கம் போயிட்டு வருவான்னு நினைக்கிறேன். நியூகாசல் ஃபேன்ன்றதுனால வந்து அவனுக்கு இந்த லண்டன் கிளப்ஸ் பிடிக்காது, என்னென்னமோ இருக்குது பின்னாடி. அகைன்ஸ்ட் லண்டன் கிளப்ஸ் ஏதோ இருக்குடா. அந்த டேவிட் கூட்ட வந்து பிஜிஎம்ஓல இருந்து வெளிய எடுத்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் nothing will happen. அண்ட் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, ஆர்சனல் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து they've started personally insulting மைக்கேல் ஆலிவர் தான் அவன் பேரு, மார்ட்டின் ஆலிவர், சாரி மார்ட்டின் ஆலிவரா whatever அவரோட நேம் பண்ணி ஆனா வந்து இன்வெஸ்டிகேஷன் தப்பான சைடுல போயிட்டு இருக்குது. அதான் that's the whole thing. See, as football page நம்ம வந்து நடத்துறதுல we are not defending the people's actions. ஆனா the referee ஓட mistakes வந்து accountability-லயும் போகணும். லைக் நான் எப்படி வேணாலும் கேமை கண்ட்ரோல் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன், இருந்தாலும் அது எப்படி ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல வந்து கேவலமா வந்து ஜேமி கேரகர், அப்புறம் இந்த இன்னொரு லிவர்பூல் ஃபார்மர் லிவர்பூல் பிளேயர் ஜேமி ரெட்னாப், எல்லாருமே சொல்றாங்க வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இனிமேல் ரெஃப்ரீஸே வர மாட்டாங்க, அடுத்தது யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றானுங்களே. ஒரு தடவையாச்சு ரெஃப்ரீஸ்க்கு எதிர்த்து இவ்வளவு கேவலமா டிசிஷன் பண்றீங்களா, நீங்க இப்படி கேவலமா பண்ணா அடுத்த கட்ட ரெஃப்ரீஸ் வரவங்கள எப்படா பாப்பாங்கன்னு ஒரு தடவை கேக்குறானுங்களா அவனுங்க. எல்லாரும் அவங்க கிளப்புக்கு ஆனா மட்டும் தான் சொல்றாங்க, இல்லன்னா பேச மாட்டாங்க. அதுக்குதான் தலைவன் ஜோசே மோரினியோ முன்னாடியே சொல்லியிருக்கான், நாங்க மொத்தமான கேம் ஆனா வந்து இன்டர்வியூ கொடுக்குறோம் மேட்ச் முடிச்சுட்டு, அவன் தப்பான இன்டர்வியூ கொடுத்து அவன் பாதிக்கு வீட்டுக்கு போனான், அவனை கூப்பிட்டு கேளுங்க எப்பயாவது எதுக்குடா இந்த டிசிஷன் கொடுத்தாங்க. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இன்னும் அவன் வந்து அபிஷியேட் பண்றதெல்லாம் அந்த ஆடியோலாம் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் அதெல்லாம் யுஎஸ்ல இருக்க மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அவன் உனக்கு போடணும், விஆர் வந்து லைவ் டைம்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லணும், அப்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அவனுக்கு என்னெல்லாம். ஃப்ரம் நெக்ஸ்ட் சீசன் VAR எங்க இன்டர்ஃபியர் பண்ணாலும்
ஃபுல் நம்மளுக்கு கேட்கும். நம்ம இந்த கேம் நீங்க பாத்தீங்களா, அந்த கேரபாவோ கப் ஃபர்ஸ்ட் லெக்ல லிவர்பூல் வர்சஸ் டாட்னம்ல வந்து கோல் போய் விஏஆர் இன்டர்ஃபியர் பண்ணி ஆஃப் சைட் ஆச்சு. சோ மொத்த ஸ்டேடியமுக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த ரெஃபரி, இவன் இந்த பிளேயர் இந்த இடத்துல ஆஃப் சைட், அதனால நாங்க கோலை வந்து ரூல்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் சீசன் அது பிரீமியர் லீக்கு வந்துரும். பட் நான் கேட்க இருந்தது, ஒருவேளை மைக்கேல் ஆலிவர் yellow கார்டு கொடுத்திருந்தானா, do you guys think VAR would have changed it to red? ரெட்டா மாத்திருக்க மாட்டாங்கடா எனக்கு தெரிஞ்சு. இல்லங்கறீங்களா? வாய்ப்பே இல்ல. பட் ஆனா அவங்க எல்லாருமே குரூப் 4 பேர் பேசிதான் இது பண்ணுவாங்க. கடைசியில என்ன ஃபீல்ட்ல இருக்கவங்க டிசிஷன் எப்படினாலும் மாத்தலாம். விஆர் கொடுத்தாலும் இவங்க சேஞ்ச் பண்ணணும்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லு. ஆனா விஏஆர் என்னமா பிரச்சனை, இப்ப அவன் போய் அங்க பாக்குறான்னு விஏஆர் வந்து அந்த ஆக்ஷனை காமிக்க மாட்டானுங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேம் போவானுங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகும்போது அது ரொம்ப மோசமா தெரியும். அந்த ஜூம் பண்ணான்னு வையே, அந்த அடிக்கிற இடத்த என்னடா இப்படி ஃபவுல் பண்ணிருக்கேன்னு தோணும். ஆனா ரியல் அவர் அடிச்சிருக்காது. ஜூம் பண்ணாலும் நீங்க அப்படி மத்த டீம்னா ஃப்ரேம் எல்லா ஃப்ரேமும் காட்டுவாங்க சரியா. ஆர்சனல் இதே போன தடவை ஹேவர்ட்ஸ் அது நான் வந்து ஹேண்ட்ஸ் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, 2 செக் தான் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு டக்குன்னு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. மத்த டீம்லாம் அவ்வளவு நேரம் காட்டுவாங்க. கஷ்டமா இருக்கும்டா. பட் எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குது. இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. பாக்கலாம். அதான் இன்கன்சிஸ்டன்ட். அது அந்த வேர்ட் ஓகே வச்சு பண்றதுக்கு இல்ல. அது இல்ல பட் அன்ஃபேரா நடந்துருக்கு அவ்வளவுதான். apart from the red card and Arsenal fans இருக்கீங்க, how was the game? Were you guys happy with the performance? Did you எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை எனக்கு நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஆடுவான் அப்படின்னு தான் பயந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நல்லாவே புஷ் பண்ணாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா. கேலிஃபியூரி ஒரு நல்ல கோல் வந்தான். இந்த மாதிரி தான் சிட்டிக்கு ஒரு கோல் அடிச்சான். இந்த தடவை அது ஆக்சுவலா மேல இந்த தடவை கிரவுண்ட்லயே போச்சு. பட் நல்ல கேம். பட் வி ஸ்டில் நீட் அ ஸ்ட்ரைக்கர். இதை தான் திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச சுபாஷா தான் கதறிட்டு இருப்பான். ஸ்ட்ரைக்கர் தேவை எங்களுக்கு. அது நல்லா, ஏன்னா இப்போ அடுத்த சாம்பியன்ஸ் லீக் வருது, எல்லாம் வருது. ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா வேணும். கேம் வைஸ் பார்த்தனா ஆஃப் கோர்ஸ் பெர்சிஸ்டன்ஸ். ஏன்னா வந்து 10 மேன் போன அப்புறமா வந்துட்டு நாங்க தான் ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அட்டாக்கும் பண்ணல. சோ அந்த விதத்துல பார்த்தனா we had good intent. பட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா நம்ம அந்த 3-0 இன்க்ளூடிங் அந்த 3-0 சாம்பியன்ஸ் லீக் வின்னோட சேர்த்து பார்த்தாலுமே வந்துட்டு ஓவரால் குவாலிட்டி ஆஃப் ஆர்சனல் கம்மியா தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரீ பிளேயிங்கா இல்ல இந்த வாட்டி வந்து. மேபி பிகாஸ் வானேரி ஸ்டார்ட் பண்ணா ஓடகார்டு இல்லாம. சோ அது ஒரு பெரிய சேஞ்ச். போத் யங்ஸ்டர்ஸ் லூயிஸ் கெல்லி அண்ட் ஓடகார்ட், ஐ மீன் இது வானேரி ஸ்டார்டட். சோ அதுவே ஒரு பெரிய இம்பாக்ட் தான். ஆர்டெட்டா ட்ரஸ்டிங் இஸ் யங்ஸ்டர்ஸ்ன்றது. சோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கிளிம்ஸ் வருது. பட் ஓவரால் அட்டாக்கிங் ஆஸ் அ ஹோலே இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு பயம் இல்லடா. இப்ப ஒரு ஆர்சனல் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும்ல. நல்லா டாப் கிளப் ஆட போகுது அப்படின்றது. அது வந்து கொஞ்சம் அந்த பயம் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்ல. அதுதான் ஒரு இது. ஏன்னா வந்தாலே அவங்க எப்படியும் 2 கோல் அடிச்சிருவாங்க. நல்லா பாஸ், நல்லா ஃப்ளூயிட் கேம்லாம் நல்லா இதா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எப்படியாவது ஏதாவது பண்ணி கோல் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இப்ப எங்களுக்கும் இருக்கு, மத்த வரவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. சோ அதனால கொஞ்சம் நல்லா எனக்கு வந்து உமார் பார்த்ததுக்கு அப்புறம் ஆஹா இந்த மாதிரி எல்லாம் பிளேயர் எப்படா வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது கஷ்டம். அதனால ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கு. Moving on to Liverpool வந்து easy 4-1 win against Nottingham Forest பத்தி பேசலாம்டா. எதுக்குடா லிவர்பூல் பத்தி பேசிட்டு நான் சொல்றேன். நான் ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். 4-1 win, 4 கோல் போட்டா ஒரு கோல் கன்சீட் பண்ண போதுமா? டேய் ஃபுல் போதையிலடா நீ. நான் ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன். ஆமா என்ன சுபாஷ், இப்ஸ்விட்சோட ஒரு கோல் எது கன்சீட் பண்ணீங்க? பாவம்டா, அவங்க ரெலிகேஷன்ல இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சமாச்சி குடுக்குற மனப்பாடம் வேணும் அப்படின்றதுக்காக நாங்க ஒண்ணு கொடுத்தோம். உங்களால எங்க ஃபேண்டசி வேற மிஸ் ஆகுதுல. டிஃபென்ஸ் வச்சிருக்கோம் நாங்க, ஃபேண்டசி மிஸ் ஆகுது பாத்தியா? இதெல்லாம் தப்புடா. எதுக்கு டிஃபென்ஸ் இருக்கிற? உனக்கு தான் கேப்ரியல் இருக்கான், சலீபா இருக்கான், மைல்ஸ் லூயிஸ் கெல்லி இருக்காங்க, வேற யார் இருக்கா? இவங்க எல்லாம் இருக்கமா நீ எதுக்கு வர? வேர்ல்ட் பெஸ்ட் ரைட் பேக் அண்ட் சென்டர் பேக் ட்ரெண்ட்டும் வேன் டைக்கும் இருக்கும்போது நான் எதுக்குடா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வைக்க போறேன்? உங்க டீம் மேலயே உனக்கு நம்பிக்கை இல்ல. எங்க டீம்ல பெஸ்ட் ரைட் பேக் அண்ட் சென்டர் பேக் இருக்காங்க, உங்களுக்கு இல்ல? ஆமா பெஸ்ட் ரைட் பேக் சென்டர் பேக் இருக்காங்க. அவங்க தான் லீக் ஜெயிக்க போறாங்க. எல்லாம் அதான் நடக்குது. அப்படி இல்ல. எங்க டீம் இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக மெஸ்ஸி பெஸ்ட் பிளேயர்னு சொல்ல முடியுமா? மெஸ்ஸி தானே பெஸ்ட் பிளேயர். அந்த மாதிரி தான் பெஸ்ட் ரைட் பேக் அவன் தான், பெஸ்ட் சென்டர் பேக் அவன் தான், பெஸ்ட் கோல்கீனா அவன் தான். அந்த மாதிரி தான். ஆமா, ஆனா சொல்லு இந்த கேம்ல வந்து என்ன உனக்கு நீ ஏதாவது டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் இருந்ததா மட்டும் சொல்லு. இல்ல டிசப்பாயின்ட்மென்ட் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஓவர் கொழுப்புல ஆடினாங்க. அதனால கோல் கன்சீட் பண்ணிட்டோம். அதுதான் வந்து பயங்கரமான டிசப்பாயின்ட்மென்ட். மத்தபடி வந்து சலா ஹேட்ரிக் அடிக்கல அதானே.
இல்லடா சாலாக்கு இந்த கேம் நிறைய சான்சஸ் வரல, மத்த கேம்ல வந்துச்சு. இப்போ வந்து 22 கேம்ஸ் மேல ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குதா? பொட்டன்ஷியலி 9 பாயிண்ட் லீட் இருக்கு இப்ப. மேபி Nine-ஆ? ஆஃப்டர் திஸ் வீக் ஏன்னா இந்த இப்ப வீக்கெண்ட் வந்து ஆர்சனல் டிரா பண்ணிட்டாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்துரும். இல்ல ஆமா. இல்ல தோத்தாங்கன்னா நாங்களும் போர்ன்மத் அவே போறோம். இந்த அதுக்கு வீக்கெண்ட் வந்து அது இருக்கு, போர்ன்மத் டேய், அவே. நீங்க அங்க போய் கூட நான் போர்ன்மத்துக்கு நம்பியிருப்பேன். போர்ன்மத் அவே நீ போய் ஜெயிக்க மாட்டீங்கன்னு. இரு போர்ன்மத் நியூ காசல் கூட போய் அவேல ஜெயிச்சிட்டு வந்தானுங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ஸ்ட்ராங் போய் டீம் நான் ஒத்துக்கிறேன். பட் லாஸ்ட் நீங்க வீக் தான் 5 இருக்கிறதுலே கோல் ஸ்ட்ராங் டீம். போட்டிருக்கானுங்க. நாட்டிங்ஹாம் ஏய், ஃபாரஸ்ட் கூட 5 அவங்க கோல் நல்ல டீம் யாருமே தான்டா. போட்டது கிடையாது. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் நீங்க இருக்கிற ஃபார்முக்கு அவங்கள ஆ அடிக்க முடியாதா? அதான் நான் டேய் கேக்குறேன். நீங்க நீங்க வந்து ஒரு போர்ன்மத் அவேல போய் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க தோத்தோம். நாங்க தோத்துருவாங்க. ஏன்னா நாங்க அப்படிதான் ஆடுவோம். நீங்களும் ஆ அவங்களும் ஒண்ணா ப்ரோ, நானும் சேலஞ்ச் பண்றவங்களும் ஒண்ணா. டேய் லண்டன் கிளப்ஸ் வேற லிவர்பூல்டா, அதெல்லாம் வெளிய எனக்கு வேற தெரியும். லெவல்றாங்க. ரைட் என்னால பேசிக்க இப்போதைக்கு 6 பாயிண்ட்ஸ் லீடு. இந்த ஆமா. வீக்கெண்ட் will tell you a lot more. But moving on to Manchester United, 1-0 narrow win against Fulham. Worst performance. இல்ல Performance. டேய் போரிங் மேட்ச்டா அது. ஃபுல்லா தான் டாமினேட் பண்ணானுங்களே. கடைசில இந்த ஒரு டிஃப்ளெக்டட் கோல் ம், ம். தப்பிச்சானுங்க. இல்ல டேய் டாமினேட் கூட இல்லடா, 70 மினிட்ஸ் வரைக்கும் சரியா, இது என்னமோ ஸ்டார்ட் படிச்சேன்டா. 70 மினிட்ஸ் வரைக்கும் ஃபைனல் தேர்ட்ல ரெண்டு பேரும் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட் 70th மினிட்ல. ஓஹோ. இல்ல ஆக்சுவலா ஒன்னு வந்து இந்த கர்னாச்சோ ஒன்னு ஸ்கில் பண்ணி ஏய், ஒன்னு வரும், நிறைய ரெண்டு மூணுலாம் வரும் ஆக்சுவலா. எக்ஸாக்ட் ஸ்டாட் நான் என்னன்னு படிக்கிறேன், அதுக்கு நீங்க ஃபுல்லா பேசுங்க. போய் How நிறைய what do you ஷாட் feel வந்து about செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே இந்த முனிஸ்க்கு மட்டுமே ஒரு 2-3 ஷாட் வந்தது நல்லாவே அடிக்கிறதுக்கு. அவன் ஆமா. அதையும் மிஸ் பண்ணிட்டான். டேய் பட் ஆனா ஃபுல்லா வந்து ரொம்ப சொதப்புறாங்கடா. மாஸ்க் காமிச்சிட்டு இருந்தாரு அவரு. ஏய் இப்ப பட் ஃபுல்லாமே ஃபுல்லம் சொதப்பு. அவேல போய் வின் பண்றது இட்ஸ் a big thing டா. நாங்க வந்து ஆமா. ஃபுல்லம் அவேல வந்து ஐ திங்க் at home we drop points. நாங்க வந்து டிரா தான் பண்ணோம் ஃபுல்லம் கூட at home. நீங்களும் ஃபுல்லம் கூட at home you still drew ன்னு நினைக்கிறேன். ஆமா 2-2. எக்ஸாக்ட்லி நாங்களும் 2-2. அவங்க ஃபுல்லம் அவேல போய் வச்சிருக்காங்க. ஃபுல்லம் have been playing good football this season. யுனைட்டட் கோல் ஸ்கோர் பண்ணினா அவங்க டிஃபென்ஸ் சாலிடா தான் இருக்குல்ல. அவங்க வந்து ஃபுல்லமுக்கு ஒரு சான்ஸுமே அவங்க கன்சீட் பண்ணீங்க பாரு. ஆஃப்டர் 70 மினிட்ஸ் neither team has had a touch in the opposition box. ஏய் டேய், அவங்க ஆக்சுவலா ஃபுல்லாம் எப்படி ஆடினாங்க தெரியுமா? அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா போன வருஷம்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன்ல ஆடின மாதிரி ஆடலடா. இன்னைக்கு ஃபுல்லா அவங்க ஆர்சனல் எப்படி இந்த கிராஸ் உள்ள தூக்கி போடுவாங்க இல்ல, அந்த மாதிரி ராபின்சன் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எல்லா அட்டாக்கும். ராபின்சன் வந்து பால் உள்ள போட்டுட்டே இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர், அவனை ஏதாவது ஆசை வருதா, மேத்யூஸ் குனியா மாதிரி ஆட்டிருக்கானா என்னன்னு தெரியல. அவன் கிராஸ் எல்லாம் எங்கெங்கயோ போட்டுட்டு இருக்கான். ஒரு பால் கூட ராகுல் லிமினஸ்க்கு போகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க மட்டமா ஆடினாங்க. பட் யுனைட்டடும் ஒன்னும் பண்ணலடா. எப்படியோ ஆடின மாட்டி வச்சு கடுப்பா வருதுடா அதை பார்க்கும் போதெல்லாம். எப்படா ஜெயிக்கிறீங்க அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இல்ல at this momentல அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லடா. ஏன்னா ஆமா பொறுத்தவரைக்கும் they need 3 points. 100%. எக்ஸாக்ட்லி ரிசல்ட் தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பெரிய விஷயமா தெரியுது. அண்ட் ஹியூஜ் 3 பாயிண்ட்ஸ். ஏன்னா அமோரிம் ரீசெண்டா வந்து பிரீமியர் ஐ மீன் யூரோப்பா லீக் ஜெயிச்சிட்டு இருந்தாலும் பிரீமியர் லீக் இஸ் நாட் பின் டூயிங் வெல். கண்டிப்பா இந்த கேம்லயும் வந்து டிராவோ இல்ல தோத்து இருந்தாலோ there would have been huge shouts. I mean போர்டு அவனை வந்து தூக்கி இருக்க மாட்டாங்க. பட் ஃபேன்ஸுக்குள்ளார வந்துட்டு உண்மையாவே ரைட்டா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்குன்னா இல்லடா பாயிண்ட்ஸ் எடுக்கலடா. அந்த அவன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அமோரன் பிளேமே பண்ண மாட்டாங்கடா. இப்ப இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸ் மேபி பிளேயர்ஸ் வேணா சொல்லுவாங்க. மேபி இந்த இப்ப கர்னாச்சோ வந்து செல்சி போறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு, ராஷ்வர்ட் பார்சலோனா போறான் அப்படின்ற பிளேயர்ஸை டக்குன்னு வாங்குங்க மாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க தவிர எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் they'll blame the manager. இப்ப இதே இந்த மாதிரி மேனேஜர் கிடைச்சதே இப்ப உங்களுக்கு பெரிய விஷயம். அதனால கொஞ்ச நாளாவது வச்சிருக்கணும், கொஞ்சம் சீசன்ஸா வச்சிருக்கணும். இதே மாதிரிதான் உங்களுடைய பங்காளிஸ் பக்கத்துல வர நானு மேனேஜரை வச்சிருக்கணுமா என்னன்னு தெரியல, போர்டை மாத்தணுமா என்னன்னு தெரியல. ஒரு வழியா வந்து அந்த பேனரை போட்டாங்க. 27 இயர்ஸ் என்னமோ போட்டிருந்தாங்களே, 24 இயர்ஸ் 16 மேனேஜர்ஸ் அண்ட் 1 trophy அப்படின்னு சொல்லிட்டு they are closer to relegation than to top 6 ன்னு நினைக்கிறேன். சம்திங் லைக் தட். டாப் 6 நான் 4 கூட சொல்ல, ரெலிகேஷன்ல 3 பாயிண்ட் தான் பேனர் இருக்காங்க. 3 5 தான் 6 நினைக்கிறேன். சம்திங் 6 பாயிண்ட் என்னமோ தான் ரெலிகேஷன்ல இருக்காங்க. அவங்க டிஃபென்ஸ் வாங்கியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 4 பேர் பெட்ரோ போற தவிர எல்லாருமே வாங்கணும்டா. நல்ல டிஃபெண்டர் தான்டா அந்த வாண்டவன். அவங்க எல்லாம் அவன் இல்ல இன்ஜூர்ட் ஆவான். ஃபேன்சியான ஒரு பிளேயர் ப்ரோ. அவன் டிஃபென்ஸ்லாம் மயிரமாலாம் பண்ண மாட்டான். ரொமேரோ நல்ல டிஃபெண்டர் தானே. டேய் அவன் விளையாடலடா யாரும் பாதி பேரு. அவங்க மெயின் சென்டர் பேக் நல்லா இருக்கு. ரொமேரோ இஸ் so both the main center backs are out, left back is out, goalkeeper is out. இவங்க எல்லாரும் அவுட் இந்த சீசன் இது வரைக்கும். ஆனா இவ்ளோ பிரைசஸ் இருக்கும்போது அவன் ஏன் யாருமே சைன் பண்ணல எனக்கு புரியல. டேய் நம்மளே வாங்குவாங்க டாட்னம். we have no idea. இன்னைக்கு பாஸ்டிகோக்ல சொல்லிட்டாப்ல இந்த இன்ஜர்ட் பிளேயர்ஸ்ல திரும்பி வரும்போது நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. only time will tell அப்படிட்டாப்ல. so I think அந்த February 6th வந்து லிவர்பூல் கூட செகண்ட் லெக் கேம் இருக்கு. I think that will be the biggest
இஃப் he stays or if he goesங்கிறது probably that game could decide. ஆனா இந்த மேனேஜரை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, ஐ டோன்ட் நோ யார் வருவானே இனிமேல். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மொரினியோ வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க, கான்டே வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க, ஒரு நூனோ எஸ்பெரிட்டோ வச்சு சைன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டாங்க, இப்ப பாசிகோக்லு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி பாச்சு இருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யார போய் கூட்டிட்டு வருது? முதல்ல எந்த மேனேஜர் வரும்? ரிட்டர்ன் ஆஃப் பாட்ஸ் அவர் ஃப்ரீயா தான இருக்காரு. யுஎஸ் மேனேஜ் பண்றாங்க. யுஎஸ் நேஷனல் டீம் போயிட்டாரா? ம். சரி. இருந்த ஒரு அதனால யார் தாட்ஸ் ஆன் டாட்னம்பா, என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான்டா எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் அவங்க வாங்கணும்டா பிளேயர்ஸ், அப்படின்னாதான்டா அவங்களால முடியும். ஏன்னா அவங்க டிஃபென்ஸ்னால அட்டாக்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பிளேம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க சரியா இல்ல, சான் இது பண்ணல. பட் சானும் கொஞ்சம் ஃபார்ம் டிராப் தான். பட் அவங்களுக்கு எல்லாம் பிளேம் போற மேடிசன்லாம் ரொம்ப அவனை நீ எதுவுமே பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலா அவன் நல்லா தான் ஆடுறான், டிஃபென்ஸ் அவ்வளவு கோல் விட்டுறாங்க, இது பண்ண கொஞ்சம் மாதிரி ஒரு காம்பாக்டா இருந்தா தானே ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா முன்னாடி ஆட முடியும் அவங்கள. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம்ல வெறும் பெட்ரோ போற மட்டும் தான் எனக்கு நல்லா ஆடுற மாதிரி இருக்கு. அவனும் சில டைம் ரொம்ப அட்டாக்கிங் ட்ரெண்ட் மாதிரி தான் அவன் ஆக்சுவலா ஆடுவான். இன்னைக்கு நீ அவன் கிராஸ் அந்த ஒரு கோலுமே அவன் அப்படிதான் பண்ணான். ஆக்சுவலா ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கும். அவங்க மத்தபடி அவங்க ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனா வாங்கி தான்டா ஆகணும். இப்ப அது இல்லாம மொத்த பேக் லைனே அவுட்ன்றதுனால அவங்க யாராவது ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு கோல், ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் காட்டணும் அந்த ஃபேன்ஸ்க்கு. ஒரு கோல் கீப்பரா நாங்க வாங்குறோம், இது பண்றோம், அட்லீஸ்ட் இது. வாங்கிருக்காங்களே இப்போ. அவன் யாரு இவன் ஆடினான்ல, அவன் பேரு இப்பதானே வாங்கினாங்க. இப்பதான் 3 games ஆச்சு. அதான் அந்த கொஞ்சம் ஒரு பேக்கப், நல்ல ஒரு சென்டர் பேக் வாங்கணும், அந்த மாதிரி போகணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படிதான் அவங்க ஃபேன்ஸ்க்கே ஒரு ஹோப் வரும். ஓகே நம்ம ஏதோ வின் பண்றதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரியா இருக்கும். எதுவுமே இல்ல, சும்மா வரோம், ஃபேன்ஸ் ஸ்டேடியம்ல ஃபில் பண்றோம், காசு என்ற வாங்குறாங்க, மறுபடியும் ஸ்டேடியம் ரீபில்ட் பண்றோம், இந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் அப்பதானே கோவம் வரும், எதுக்குடா நம்ம இந்த டீமை சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கோவம் வந்துட்டு இருக்கும். சோ அது அந்த இதான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா தி செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ் இன் என்டையர் ஆஃப் பிரீமியர் லீக் டாட்னம் ஹாட்ஸ்பர் தான். அப்படி அவ்வளவு காசு கொடுத்துட்டு ஒரு ஃபேன் ஒரு மேட்சை பாக்குறானா, லெஸ்டர் சிட்டி டிராப் ஜோன் பிளே திஸ் மேட்ச். அந்த டீம் ஈஸியா ஹோம்ல 2-1 அடிச்சுட்டு போறாங்க. வார்டி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்றானா, நான் எதுக்கு மேன் நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டீமை பாத்துட்டு போனோன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கன்சர்ன். பிளஸ் எவிடென்ட்டா இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்றப்ப இப்பெல்லாம் லெவி ஒன்னும் பேச மாட்டான், அவன் சைலண்டா இருக்க வேண்டியது. பிளேயர்ஸ் தேவை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் பெய்ட் டீமா லைக் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா சாலரி தராங்க, ஹையஸ்ட் ரெவன்யூ ஜெனரேட்டிங் டீம். எவ்ரிதிங் ஷோஸ் தட் இட்ஸ் a very wrongly ரன் கிளப்ன்றது தெரியுது. பிசினஸ்க்கு மட்டுமே ரன் பண்ற கிளப்னு. ஏன்னா அவனுங்க ஸ்டேடியம் ரெடி பண்ணானுங்க, ஸ்டேடியம் வச்சு அவனுங்க வேற விதத்துல ப்ராஃபிட் பார்க்கணுன்றது சம்திங் அதர் தென் ஃபுட்பால் எவ்ரிதிங் எல்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபேனா இருக்கும்போது செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும் இந்த இவெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப. ஸோ பாசிட்டிவ்லி சொன்ன மாதிரி பாசிட்டிவ் கிளம்பிட்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதுக்கப்புறம். ஐ டோன்ட் நோ who will take over. எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் இதை தவிர்த்து எவர்டன் 2 games வின் இன் ரோ. போன வாரமும் ஜெயிச்சாங்க, இந்த வாரம் பிரைட்டன் அவேல போய் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க டேவிட் மாய்ஸை கொண்டாந்ததுல இருந்து சம் நியூ மேனேஜர் பவுன்ஸ் மாதிரி அது போயிட்டு இருக்கு எவர்டனுக்கு. அப்புறம் இவங்க பிரென்ஃபோர்ட் ஒன் அகேன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ், ஸோ அதுவும் நடந்துச்சு. அண்ட் வில்லா அண்ட் வெஸ்ட் ஹாம் ட்ரூ. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி பிக் பூஸ்ட் ஃபார் செல்சி. அப்பாடா வில்லா மடி டிராப் பண்ணிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செல்சி ஒரு பக்கம். இன்னொரு பயங்கரமான ஸ்டாட் சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிக்கலாமா? லிவர்பூல் பத்தி பேசினா நான் அப்படியே ஸ்டாப் கத்த ஆரம்பிச்சேன். லிவர்பூல் பத்தி பேசலடா. ரூட் வேன் நிசில்ராய் has gone to Leicester City and has taken 13 points after leaving United. ஓகேவா? But United have still got only 11 points. அதே டைம்ல in spite of playing 1 game less. எனக்கு ஏன் தெரியும். ஓகேவா? That's the start. அது ஏன் தெரியுமா? ஆண்டனி ஆடல, அதனாலதான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவன் பெட்டிஸ் போயிட்டான்டா. இதுக்கப்புறம்